வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் சுவையான கத்திரிக்காய் புளிக்குழம்பு மண்சட்டியில் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சட்டி வச்சாச்சு, நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெயும் ஊற்றிட்டோம், எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. அடுத்து தாளிக்கு தேவையானது போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு போடலாம். இது நல்லா பொரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சோம், கடுகெல்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து சோம்பு போட்டுக்கலாம். வெந்தயம் போடணும்னு சொல்லுவாங்க, ஆனால் என்னோடய ஒப்பீனியன் எப்பயுமே வெந்தயம் கிடையாது, சோம்பு மட்டும் போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், சோம்பு நல்லா பொரிஞ்சிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் அடியில் சூடு இருந்துக்கிட்டே இருக்கும், அது பொரிய வரைக்கும் வெயிட் பண்ணோன்னா கருகிடும். நம்ம கட் பண்ணி வச்சா வெங்காயம் போட்டாச்சு. போதும், இந்த அளவுக்கு வெங்காயம் இருந்தால் போதும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் எப்பயுமே கல்லுப்பு தாங்க சேர்ப்பேன். எந்த சாப்பாடு சமைச்சாலுமே தூளுப்பு சேர்க்கவே மாட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் எப்பயுமே என்ன குழம்பு என்ன கூட்டு பண்ணாலும் ரசம் பண்ணாலும் தக்காளி வந்து பழமாக தாங்க சேர்ப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதில் கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்து கத்திரிக்காயும் நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டோம். நான் எதுக்கு தனி மிளகாய்த்தூள் என்ன கத்திரிக்காய் சேர்க்குறேன்னா, எந்த மசாலாவுமே நம்ம தண்ணியில் போட்டு காயெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சதுக்கப்புறம் போட்டோன்னா அந்த கலர் கிடைக்காது. நம்ம எண்ணெயிலே போட்டால் மட்டும்தான் அந்த குழம்புக்கு அந்த கலர் கிடைக்கும், பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன், எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து கத்திரிக்காய் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மண் சட்டியை பொறுத்தளவு நமக்கு அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது. அதனால தான் எந்த பொருளுமே வந்து ஒரு தீஞ்ச வடை அடிக்காது. மண் சட்டியில் சமைச்சா மண் வடை கூட அடிக்குமே தவிர தீஞ்ச வடை அடிக்காது. இதில் இன்னொரு விஷயம், நம்ம கேஸில் சமைக்கிறனால தான் நமக்கு இவ்வளோ நேரம் ஆகுது வதங்கிறதுக்கு. ஏன்னா அந்த இடத்துல மட்டும்தான் ஹீட் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுனால. இதே நீங்கள் விறகடுப்பில் சமைச்சு பாருங்கள், ஒரு ½ அன் ஹவரில் சாப்பாடு குழம்பு காய் எல்லாமே வச்சிடலாங்க. அவ்வளோ சீக்கிரம் வேலையாகும் விறகடுப்பும் மண் சட்டியும். மண் சட்டியாவது விறகடுப்பில் சமைக்கும் போது அடியே பிடிக்காதுங்க. டக்கு டக்கு டக்குன்னு கட் பண்ணி போடுவாங்க. பக்கத்துலேயே உட்காந்து கிண்டுவாங்க, பக்கத்துலேயே அம்மி இருக்கும், பக்கத்துலேயே அரைச்சி அப்படியே எடுத்து போட்டுக்குவாங்க. அடுப்பு பக்கத்தில் 1/2 மணி நேரம் உட்காந்துருவாங்க, போதும், ஈஸியாக சமைச்சு எடுத்துருவாங்கங்க. முடிஞ்ச அளவுக்கு நாமளும் உங்களுக்கு பண்ணுற மாதிரி இட வசதிகள் இருந்து ஆசை விருப்பம் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு மண் சட்டிலையும் விறகடுப்புலையும் சமைக்க பாருங்கள். நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கஞ்சி ரசம் சாதத்துக்கெலாம் இப்படியே லைட்டாக இன்னும் கொஞ்சம் குழம்பு மசாலா மட்டும் சேர்த்து மூடி வச்சுருவாங்க. அதுலேயே திருப்பி ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து 2 பிரட்டி விட்டு அப்படியே இறக்கிடுவாங்க. அது அப்படியே கத்திரிக்காய் கூட்டு மாதிரி ஆகிடும். நாம் குழம்பு பண்ணுறனால நாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். நான் எப்போயுமே பார்த்திங்கன்னா பச்சை தண்ணி சேர்த்துக்க மாட்டேன். நம்ம அரிசி கழுவின தண்ணியை மட்டும்தான் நான் சேர்த்துக்குவேன், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு தேவையான அளவுக்கு. இது போதும். பார்த்தீங்களா, எந்த அடியும் பிடிக்கல, காய்கறி எல்லாமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு குழம்பு மசாலா மட்டும் சேர்த்து மூடி வச்சிடலாம். நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி தாங்க, குழம்பு மசாலாலாம் நாங்கள் கடையில் வாங்க மாட்டோம், பிராண்டட் ஐட்டம்லாம் வாங்க மாட்டோம், நாங்களே அரைச்சி தான் வச்சுருப்போம். இப்போ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். குழம்புக்கு தேவையான அளவு, நம்ம வந்து டேஸ்ட்டே பார்க்க தேவையில்லை, போதும். இந்த அளவுக்கே போட்டாவே போதும். தேவையான காரம் எல்லாமே இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு காய் வதக்கும் போதே நல்லா வதக்கியாச்சு. இப்போ குழம்பு பார்க்க நம்ம தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ தான் மசாலா சேர்த்துருக்கோம். இன்னும் காயெல்லாம் வெந்து குழம்பு சுண்டும் போது தேவையான பதத்துக்கு வந்துடும். உப்பு தேவையே இல்லை.
காய் வதக்கும் போது நம்ம எவ்வளோ உளவு உப்பு போட்டோமோ அதுவே போதும். ஒருவேளை உங்களுக்கு சாப்பிடும்போது உப்பு பத்தலைன்னு தோணுச்சுன்னா 2 உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஓகேங்க, இப்போ மூடி வச்சுருவோம். நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போவேன்னு இந்த சட்டியை சுற்றி பாருங்களேன், எண்ணெய்லாம் அப்படியே பிரிஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இப்போவே இப்படி இருக்கலாம். இன்னும் காய் வெந்து நல்லா கொதிச்சா என்ன மாதிரி டேஸ்ட்டுக்கு வரும் நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. குழம்பெல்லாம் நல்லா வத்திடுச்சு பாருங்கள். கத்திரிக்காயும் நல்லா உடையாமல் அப்படியே வெந்துடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புளியை மட்டும் அப்படியே சேர்த்துக்குவோம், புளி தண்ணியை மட்டும். பாருங்கள், இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இது கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துச்சுன்னா குழம்பு ரெடி. நம்ம அப்படியே இறக்கி சாப்பிடலாம். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அப்படியே சுற்றி எப்படி எண்ணெயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் இன்னும் நல்லா ஃபுல்லாக கிண்டலை. பாருங்கள், நம்ம போட்ட கத்திரிக்காயும் நல்லா குழையலை, உடையும் இல்லை. எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கும் டைம் கிடைச்சா வெளியில் போய் இந்த மாதிரி விறகடுப்பில் கூட செஞ்சு மண்சட்டியில் செஞ்சு சாப்பிடுங்க. இதை விட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் போக வசதி இல்லைன்னாலும் பரவாயில்லை, வீட்டிலே கேஸ் அடுப்புலேயே கூட இந்த மாதிரி மண்சட்டியில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடிப்பிடிக்காது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமாக ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி நண்பர்களே.